அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நானும் எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஸோ வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே நம்மளோட சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ஃபீட்பேக் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு சிலபஸ் டாப்பிக்காக ஒவ்வொன்றா கவர் பண்ண போகிறோம். ஸோ இதில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூனிட் 2 என்னையோட கவர் முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் யூனிட் 1, அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நான் சொன்ன மாதிரி என்ன வந்துடும், டெக்னிக்கல் பேப்பரோட எல்லா சிலபஸ் டாபிக்கும் அடுத்தடுத்து அப்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க பண்ண வேண்டியதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்றதா உங்களோட வேலை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு டாபிக் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் மெயின்டெனன்ஸ். அதாவது ஒரு பிளான்ட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அதை எப்படி பராமரிக்கிறது. ஒரு பிளானை போட்டுருந்தீங்க, அதை செய்யவும் ஆரம்பிச்சிருங்க. அது ஒரு தடவை செஞ்சா போதுமா? ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பிளான்ட்னு இருந்துச்சுன்னா அதை நீங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு லைஃப் லாங்கா இருக்கும் அப்படின்றதுதான் தார்மீக கருத்தாக கருதப்படுகிறது. ஸோ பிளான்ட் மெயின்டெனன்ஸ் இதுல என்னென்னத்தை மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இங்க பாருங்க, இயந்திரங்களை மற்றும் இதர சாதனங்களை நன்றாக வேலை செய்யும் நிலையில நிலைத்திருக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை தான் பிளான்ட் மெயின்டெனன்ஸ். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் மிஷினோட ரேட்லாம் ஹை காஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஒரு மிஷினோட ரேட்டு. அந்த 2 லட்ச ரூபா மிஷினுக்கு நீங்க ப்ராப்பரா ஆயில் போடாம ப்ராப்பரா கிளீன் பண்ணாம இஷ்டத்துக்கு ஓட்டி உங்களோட ப்ரொடக்ஷனை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா, மிஷினை பார்க்காம விட்டீங்கன்னா என்ன ஆயிருன்னா ஒரு கட்டத்துக்கு மேல மிஷின் ஓடாம நின்று போயிடும். அப்ப நீங்க சம்பாரிச்ச காசு ஃபுல்லா அதுல செலவழிக்கிற மாதிரி ஆயிப்போயிரு. அதுக்காக தான் சொல்றாங்க, இயந்திரங்களோட விலை மிகவும் அதிகமா இருந்து அது இயங்காமல் இருப்பது மிகுந்த செலவினை ஏற்படுத்தும். இப்ப நீங்க 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக்கை வாங்கி வச்சிடுறீங்க, ஆனா அதை ஓட்டவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, பல வருஷமா ஓட்டவே இல்லைன்னா அந்த வண்டி அப்படியே போயிடும். அதே மாதிரி ரொம்ப ஓட்டி அதை சர்வீஸ் பார்க்காம விட்டாலுமே அந்த வண்டி இடைக்கு போற மாதிரி தான். ஸோ இதுதான் பிளான்ட் மெயின்டெனன்ஸோட ஒரு முக்கியமான வேலை. மெயின்டெனன்ஸ்னாலே பராமரிக்கிறது. நீங்க வீடா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், அதே மாதிரி உங்க வண்டியா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், எதுனாலும் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ அதுல மெயின்டெனன்ஸோட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோசமான பராமரிப்பு பல இழப்புகளை ஏற்படுது. இப்ப காரை நீங்க சர்வீஸ் கொண்டு போறீங்க மெயின்டைன் பண்றக்காண்டி, அவங்க பிரேக் நட்டை லூஸ் பண்ணிடுறாங்க. லூஸ் பண்ணிட்டு திருப்பி டைட் பண்ணா மறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. மெயின்டெனன்ஸ்ல யோசிச்சு பாருங்க, காரு பிரேக்கை பிடிக்கிறப்ப பிரேக் பிடிக்காம எங்கடாவது போய் செவுத்துல முட்டி நிற்கும், இல்ல மரத்துல முட்டி நிற்கும். இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். அப்ப அந்த நட்டு எந்த டார்க்ல எவ்வளவு டைட் இருக்கணுமோ அந்த டைட் வச்சே ஆகணும். இல்லாட்டி அது ரன்னிங் ஸ்பீடுக்கு ஓவர் ஆகிட்டு கலண்டு விழுந்துடும். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் புவர் மெயின்டெனன்ஸ். ஒரு மெயின்டெனன்ஸ் ரொம்ப புவரா இருந்துச்சுன்னா என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்றத பார்ப்போம். இயந்திரம் மிஷின் போயிடும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மிஷின் போயிடும். ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா, உற்பத்தி பொருளோட தரம் கெட்டு போயிடும். குவாலிட்டி, ப்ராடக்டோட குவாலிட்டி கெட்டு போயிடும். அதே மாதிரி மெயின் அளவும் குறைஞ்சு போயிடும், குவான்டிட்டியும் அளவும் குறைஞ்சு போயிடும். எபிலிட்டி பெர்ஃபார்மன்ஸும் குறைய ஆரம்பிச்சிடும். எது இந்த மெயின்டெனன்ஸ் சரியா இல்லைன்னா. அதே மாதிரி பணியாளரோட மாரல் குறைவாச்சுடும். அவங்க என்ன நினைச்சிருவாங்க, இவங்க ஒழுங்கா வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த மிஷினோட ப்ராப்ளமும் மிஷின் சப்போஸ் ரிப்பேர் அப்படின்ற மாதிரி நினைச்சிருவாங்க. அதே மாதிரி நிறைய எனர்ஜி, மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி செலவாயிடும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். டெலிவரி வாக்குறுதி நிறைவேறாகும். இப்ப கஸ்டமர் எனக்கு இப்ப அடுத்த மாசம் 1ஆம் தேதி எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்தது, ஆனா 1ஆம் தேதி கொடுக்க முடியல. அப்ப அந்த இடத்துல என்னது, கஸ்டமர் சாட்டிஸ்பேக்ஷன் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதைத்தான் சொல்றாங்க. அதுதான் சாட்டிஸ்பேக்ஷனை பாதிக்குது. அதே மாதிரி கம்பெனியோட நல்ல பேர் என்ன போயிடும், கெட்டு போயிடும். இதுதான் புவர் மெயின்டெனன்ஸோட ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்ப சப்போஸ் நீங்க குட் மெயின்டெனன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்றீங்கப்பா, பக்காவா மெயின்டைன் பண்றீங்க அப்படின்னு வச்சுங்க, இயந்திரம் மிஷினு எந்த வித ஃபால்ட் இல்லாம லைஃப் லாங்க ஓடிக்கிட்டே இருக்கும். வேற வேலையே இல்லை, அதுக்கு ஓடுறது மட்டும்தான் வேலை. நீங்க அப்பப்போ கரெக்டா டிங்கரிங் பட்டி டிங்கரிங் வேலை பார்த்தீங்கன்னாலே போதும். அதை தான் சொல்லிடுறாங்க. அதே மாதிரி உற்பத்தி பொருளோட தரம் உயருது, குவாலிட்டி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆயிருமா. அதே மாதிரி குவான்டிட்டியும் கூடிருமா. அதுல எதெல்லாம் குறையுதுன்னு சொல்லுமோ அது ஃபுல்லா இதுல என்ன ஆயிடும், கூட ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். புவர் மெயின்டெனன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டா போதும், குட் மெயின்டெனன்ஸ் ஈஸியா நீங்க என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ். ஸோ இதோட டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு டோட்டலா இந்த செஷன் முடிஞ்சு போயிடும். பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ், ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ். பிரேக் டவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிஷின் ரிப்பேர் ஆகி நின்னதுக்கு அப்புறம் பாக்குறதா பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னா அந்த மிஷின் ப்ராப்ளம் வர மாதிரி தெரிஞ்சாலே அதை ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ்னா ஒரு கம்பெனி ஒரு மிஷின் வாங்கிட்டீங்கன்னா அது 1 வருஷத்துக்கு அப்புறம் இதை மாற்றணும்,
இப்போ நீங்க ஒரு வாஷிங் மிஷினே எடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ரோலரை மாத்தணும், ரெகுலேட்டரை மாத்தணும், ஃபேன் எடுத்தீங்கன்னா ரெகுலேட்டர் மாத்தணும். ஸோ இந்த மாதிரி சம்திங் பார்ட்ஸை வந்து அப்பப்போ நீங்க கரெக்டா மெஷர் பண்ணி. இப்போ வண்டியே எடுத்துக்கோங்க. வண்டி ஃபர்ஸ்ட் தடவை ஒரு 2000 கிலோமீட்டர் 3000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை நீங்க ஆயில் மாத்தி தான் ஆகணும். சப்போஸ் ஆயில் மாத்தினா என்ன ஆகும், இன்ஜின் சீஸ் ஆகி உட்காந்து. இதான் ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ். ஆக 3 மாசத்துக்கு ஒன்ஸ் நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணி பாத்துட்டே இருங்க. அதை எஸ்எம்னு சொல்லுவாங்க. பிரேக் டவுன். பிரேக் டவுனுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ், எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த பேர்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி கேட்பாங்க. அதாவது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் இஸ் நோன் அஸ் அப்படின்ற மாதிரி, இஸ் கால்ட் அஸ் அப்படின்ற கொஸ்டின் கேட்பாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. பிரேக் டவுன்னா கரெக்டிவ் ஆர் எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ் அப்படின்றது. அதாவது இயந்திரம் பழுதாகி நிற்க, நான் சொன்னல இயந்திரம் நிக்கிற அந்த நின்னா மட்டும்தான் பார்ப்பாங்க. அது வரைக்கும் எந்த வித மெயின்டெனன்ஸும் அதை பண்ண மாட்டாங்க. அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது நின்ன உடனே என்ன பண்ணிடுவாங்க, அதை ஃபுல்லா நிப்பாட்டி விட்டு அதுக்கு உண்டான வேலைகளை பார்த்து அதை சரி பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நின்னதுக்கு அப்புறம் ஓடுறப்ப அதோட பராமரிப்பு செலவு வந்து கம்மியா இருக்கும். ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தேவை இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிமெரிட்ஸ்ன்னு வாங்கினா அந்த மிஷின்ல ஓடக்கூடிய ப்ராடக்ட்லாம் என்ன ஆயிரும், நின்று போயிடும். ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். அதே மாதிரி ப்ராடக்ட் லாஸ் இருக்கும். அந்த நேரத்துல பணியாளர் எம்ப்ளாயி சும்மா இருப்பாங்க, அவங்களோட டைம் வேஸ்ட், அவங்களுக்கு சேலரி கொடுக்கறது வேஸ்ட். இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. கிரேன், லிஃப்ட், பாய்லர் போன்ற முக்கிய சாதனங்களுக்கு ஏற்றது கிடையாது. ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் வந்து கிரேனு, லிஃப்ட், பாய்லர் போன்ற முக்கிய சாதனங்களுக்கு ஏற்றது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் மூவ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட். அது இடையில போய் கடைக்கிட்ட நின்றுச்சுன்னா எதுவுமே நடக்காது. அதைத்தான் சொல்லியிருக்காங்க. கிளியராங்க? இவ்வளவுதான், சிம்பிள். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்னா ரொட்டீன் மெயின்டெனன்ஸ், அதாவது ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய மெயின்டெனன்ஸ் தான் ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கரெக்ஷன். அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்லுவாங்கல்ல, வருமுன் காப்பதே நலம். அது வரதுக்கு முன்னாடியே நீங்க வந்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது வந்து என்ன இருக்கும், கரெக்டா பழுது ஏற்படுறதுக்கு முன்னாடியே தடுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல தொடர்ந்து மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுனால இதுல என்ன ஆகுது, மேக்சிமம் மிஷின்ஸ் வந்து ஃபால்ட்டே ஆகாது, ரெகுலர் மெயின்டெனன்ஸ் இருக்கிறதுனால. அதே மாதிரி இதுல பார்ட்ஸும் வந்து அடிக்கடி, அதாவது இன்ஜின்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன பார்ட்ஸ், இன்ஜினா இருக்கட்டும், கிளச் லிவர், இந்த மாதிரி சின்ன சின்னதா மாத்துறப்ப அது வந்து எங்களுக்கு ஏதாவது, அதாவது எந்தவித கோளாறும் ஏற்படுவது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மெரிட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து ப்ரொடக்ஷன் எப்பவுமே லாஸ் ஆகாது. ப்ரொடக்ஷன் எப்பவுமே லாஸ் ஆகாது. அதே மாதிரி பணியாளரோட வேலை எப்பவுமே லாஸ் ஆகாது. கிரேன், லிஃப்ட், பாயிண்ட் முக்கிய சாதனங்களுக்கு இது ஏற்றது. ஏன்னா ரெகுலரா அதை செக் பண்ணிடுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு எந்த இடத்துலயும் நிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடையாது. டிமெரிட்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து காஸ்ட் கூட. ஏன்னா நீங்க ரெகுலரா இப்போ ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு தடவை இவ்வளவு செலவுன்னு நீங்க அதுக்கு செலவு பண்ணணும். இந்த இடத்துல தனியா மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க அப்படின்றத சொல்லிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா பிரேக் டவுனுக்கும் ப்ரிவென்டிவ்க்கும் என்ன வித்தியாசம் கம்பேரிசன் பண்றோம். பிரேக் டவுன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கரெக்டிவ், நான் சொன்னேன் கரெக்டிவ் மெயின்டெனன்ஸ் அல்லது எமர்ஜென்சி மெயின்டெனன்ஸ். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பிரேக் டவுன் என்பது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு திட்டமிடாத, அதாவது அன்பிளான்டு மெயின்டெனன்ஸ் தான் வந்து பிரேக் டவுன். இதே ப்ரிவென்டிவ்னா பிளான்டு மெயின்டெனன்ஸ். இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல ஏற்படக்கூடியது இது பிரேக் டவுன். ஆனா ப்ரிவென்டிவ் ஒரு எக்ஸ்பெக்டட் தான், இது இந்த இடத்துல ரிப்பேர் ஆகும், இந்த டைம்ல ரிப்பேர் ஆகும்ன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும் பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ்க்கு, மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமா இருக்கும் எதுக்கு, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கு. இங்க ப்ரொடக்ஷன் லாஸ் இருக்கும், அங்க ப்ரொடக்ஷன் லாஸ் இருக்காது. கிரேனு, லிஃப்ட், பாய்லர் போன்ற சாதனங்களுக்கு ஏற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ், ஏற்றது அல்ல எதுன்னு பாத்தீங்கன்னா கிரேன், லிஃப்ட், அதாவது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கிரேனு, லிஃப்ட், பாய்லரு இந்த சாதனங்களுக்கு எல்லாம் ஏற்ற மெயின்டெனன்ஸ் எது அப்படின்னு கேட்பாங்க. அது என்னது, ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ். இது பிரேக் டவுன் மெயின்டெனன்ஸ் வந்து கிரேன், லிஃப்ட், பாய்லர்களுக்கு ஏற்றதா, எஸ் ஆர் நோ, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, இயந்திரம் பழுதானுடன் பராமரிப்பு தான் இதோட நோக்கமா இருக்கும். ஆனா இது வந்து இயந்திரம் பழுதாகிறதுக்கு முன்னாடியே தடுக்கணும்ன்றதா அதோட நோக்கமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் ப்ரொசீஜர் என்ன அப்படின்றத பார்த்தோம். இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கவா, ரொம்ப டீட்டெயிலா தேவைப்படிய அவசியம் இருக்காது. அனைத்து சாதனைகளையும் பிஎம்க்கு கீழே கொண்டு வரணும். எல்லா மிஷின்ஸுமே வந்து அந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் கீழே கொண்டு வந்துடணும். ஸ்டெப் 2 என்ன பார்த்தீங்கன்னா சாதனங்களை அடையாளமிடும் முறை பதிவு செய்யப்படும். ஒவ்வொரு சாதனத்திற்கும் அதோட தயாரிப்பு என்ன, வாங்கிய நாள் என்ன, அதாவது எப்ப வாங்கியிருக்கோம், எவ்வளவு நாள் வாரண்டி, எப்ப சர்வீஸ் வரும், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ஸ்டெப் 2. அடுத்து ஸ்டெப் 3 என்னன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஹிஸ்டரி கார்டு வச்சிருக்கணும். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் கொடுப்பாங்கல்ல, இந்த மிஷினை இப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், இந்த பாட்டு இங்க இருக்கும், அந்த இதுதான் இந்த. ஓகேவா. ஸ்டெப் 4 என்னன்னா தொழில் குறிப்புகள், கையேடுகள், இதழ்கள் போன்றவை உருவாக்கணும். அதாவது இந்த மிஷினு இதனால ஆல்ரெடி ஃபால்ட் ஆயிருக்கு, இதுக்கு இந்த சொல்யூஷன் நாங்க கொடுத்தோம், அதனால சரியாயிருச்சு. அதே மாதிரி இந்த பாட்டை இப்படி மாத்தினா அது சரியா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கக்கூடியதான் ஸ்டெப் 4. ஸ்டெப் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வென்டரி லிஸ்ட்.
அதாவது அந்த மிஷினுக்கு என்னென்ன முக்கியமான பொருட்கள் தேவைப்படும், அது எத்தனை மாசத்துக்கு ஒரு தடவையா வருஷத்துக்கு ஒரு தடவையா மாத்தணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறது தான் இன்வென்டரி லிஸ்ட். சிக்ஸ்த் என்ன பாத்தீங்கன்னா பராமரிப்பு நடவடிக்கைக்கும் கால அட்டவணை தயார் செய்யப்படும். அதாவது ஷெட்யூல்டு டைம் அதுல வந்து என்ன பண்ணப்படும், மெயின்டெனன்ஸுக்கான ஷெட்யூல்டு கண்டிப்பா ஒதுக்கப்படும். இப்ப 8 மணி நேரம் ஒரு மிஷின் ஓடுதுன்னா அதுல 4 மணி நேரம் கழிச்சு அதுக்கு ஆயில் விடணும் அப்படின்றது ப்ரொசீஜர்ல இருக்குன்னா அவன் 4 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, இல்ல 4 மணி நேரமோ அப்படி இல்லைன்னா ப்ரொடக்ஷன் இத்தனை பீஸ் ஓடிட்டா அதுக்கு என்ன பண்ணணும், இது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லக்கூடியது. ஸ்டெப் 7 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாத தகவல் அறிக்கை தொகுக்கப்படும். மாத தகவல் அறிக்கை தொகுக்கப்படும். இதுல வந்து மேற்கொள்ளப்பட்ட பராமரிப்பு செயல்கள் அவை நடைபெற்ற கால நேரங்கள் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றாங்க, மந்த்லி ரிப்போர்ட்ல சேர்த்துறாங்க. ஸ்டெப் 8 என்ன பாத்தீங்கன்னா ஃபீட்பேக் மூலம், அதாவது இந்த மிஷின் எப்படி ஓடி இருக்கா, நல்லா ஓடி இருக்கா, ப்ரொடக்ஷன் கரெக்டா வருதா, அளவு கரெக்டா வருதா, குவாலிட்டி அதே குவாலிட்டி வருதா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய வந்து சேர்க்கக்கூடியதான் இந்த ஃபீட்பேக். அதுல ஏதாச்சும் ஒண்ணு மிஸ் ஆனாலும் நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு உண்டான சரியான நடவடிக்கை எடுத்து அதை பார்க்கப்படணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டெப் 9 என்ன பாத்தீங்கன்னா அதாவது இப்ப இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டோம்னா அப்ப புதுசா ஒரு பிரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் பிளான்ஸை கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது சும்மா உங்களுக்கு வீக்லி மெயின்டெனன்ஸ்க்காக வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, லேத்தி மிஷினு, ஷேப்பர் மிஷினு, ட்ரில்லிங் மிஷினு, மில்லிங் மிஷின். ஸோ அப்போ முதல் நாள் லேத்து ஃபுல்லா ஓடுது, ரெண்டாவது நாள் என்ன ஆகுது, கிளீன். சீனா கிளீன், ஓனா ஓவர்கால், எல்லுனா லூப்ரிகேஷன், எஃப்னா ஃபங்க்ஷனல் செக். ஸோ மில்லிங் பாத்தீங்கன்னா 4வது நாள்ல ஃபங்க்ஷனல் செக் பண்ணப்படுது, மற்ற நாள்ல ஓடுது. ட்ரில்லிங் பாத்தீங்கன்னா லூப்ரிகேஷன், அதாவது அந்த ஆயில் ரொட்டேஷனுக்கு ஆயில், அதே மாதிரி லேத்துனா பெட்டுக்கு ஆயில், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து வீக்லி மெயின்டெனன்ஸ். ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் இது வந்து இப்ப முடிஞ்சு, ப்ரிவென்டிவ் முடிஞ்சு, பிரேக் டவுன் முடிஞ்சு. இப்ப ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் பேர். ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் என்னன்னு தான் சொல்லியிருக்காங்க, ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அதோட செயல்பாடுகள், ஷெட்யூல்டு மெயின்டெனன்ஸோட செயல்பாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கு. என்னென்ன, கிளீனிங் சுத்தம் செய்யறது, இன்ஸ்பெக்ஷன் ஆய்வு செய்யறது, லூப்ரிகேஷன் உயவு எண்ணெய் பயன்படுத்தி இயந்திர பாகங்களோட உராய்வை குறைக்கிறது. அடுத்து 4 சர்வீசிங், அதாவது நட்டு போட்டு ஆகியவற்றை அட்ஜஸ்ட் பண்றது. இதன் மூலமா இதோட பயன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர் தொட்டிகளை சுத்தம் செய்ய. நீர் தொட்டிகள் பாத்தீங்கன்னா இப்போ மாசத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கட்டிடங்களுக்கு வரணும் சார், 10 வருஷத்துக்கு ஒரு தடவை, 5 வருஷத்துக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி. இயந்திரங்களை ஓவர் ஹால் செய்ய, அதாவது திருப்பியும் வந்து எந்த இடத்துல ஆயில் லெவல் கம்மியா இருக்கு, எந்த இடத்துல டூல்ஸ் லூஸா இருக்கு, இந்த மாதிரி பண்ணக்கூடியதா ஓவர் ஹால் ஒர்க் என்பது. சரியா? சோ இவ்வளவுதாங்க, இவ்வளவுதான் டோட்டல் மெயின்டெனன்ஸ். இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் உங்களுக்கு பெண்டிங் இருக்கும், டிபிஎம் என்பது. அதுக்கு நமக்கு கிடைக்கல மெட்டீரியல், கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு நான் போட ஆரம்பிச்சிருவேன். ஸோ அது ஒன்று மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு, மற்ற எல்லாமே நம்ம என்ன பண்ணியாச்சு, பக்காவா முடிச்சாச்சு. ஸோ யூனிட் 2 இதோட க்ளோஸ் ஆகுது. கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூனிட் 2 தேவைப்பட்டுச்சுன்னா டெலிகிராம்ல நம்மளோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு, அதே மாதிரி இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு எந்த விதமான நோட்ஸ் எதுவும் தேவைப்பட்டாலும் வேற எந்த மாதிரி கிளாஸ் வேணாலும் இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்கேன், அதுல நீங்க என்ன பண்ணுங்க, அதுல மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி டெலிகிராம்ல ஃபைல்ஸ் இருக்கு, போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க. மறக்காம நம்ம சேனலை என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.